எதேச்சையாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும் மீனராசிக்கு. இந்த காலகட்டம் மீனராசியை பொறுத்தவரை தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் நமக்கு வரும். பயப்படாமல் எதிர்கொள்ளுங்க என் தங்கங்களே, பயப்படாமல் எதிர்கொள்ளுங்க. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி. பல பேர் உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தலாம், வருத்தப்படுத்தலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. இன்னும் சில பேர் உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி கூட பேசலாம், ஏன் உங்களை பயமுறுத்தலாம். எந்த பயத்திற்கும் இந்த நேரத்தில் இடமே கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸு வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தால் கூட அது நடக்காமல் போயிடும். அது உங்களுக்கு சாதகமாக வந்துடும். நீங்கள் எடுக்கிற முடிவு, உங்கள் மனசில் உங்கள் எண்ணத்தில் ஒரு முடிவு ஏற்படுவது சிறந்த முடிவு. உங்கள் முடிவு நல்ல முடிவு. நீங்கள் முதல்ல நம்பணும். இதை இந்த நேரத்தில் யாரையும் மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது. நான் அவருக்காக முடிவெடுத்தேங்க, இவருக்காக முடிவெடுத்தேங்க, சொவருக்காக முடிவெடுத்தாலும் சொல்லக்கூடாது. உங்களுக்காக முடிவெடுக்கணும். எடுத்த முடிவு கரெக்ட், நான் எடுத்தது கரெக்டு அப்படின்னு திடகாத்திரமாக நம்ப ஆரம்பிங்க. நம்பிக்கை தான் மூலதனம் மீனத்திற்கு. எஸ், ஜென்மத்தில் சனி பகவான். இந்த ஜென்மத்தில் சனி பகவான் உள்ளே வந்துட்டாருன்னா ஜென்மாந்தர பலன், நான் எடுத்த பலனை நான் அனுபவிக்கணும். அது நல்லதோ கெட்டதோ அது என்னையே சேரட்டும். என்றைக்குமே ஒரு முடிவு எடுக்கும் பொழுது சில பேர் எதிர்ப்பாங்க, சில பேர் தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆதரவே இல்லாமல் அதாவது சுயேட்சையாக ஒரு முடிவு எடுக்க முடியாது இல்லைங்களா? முன்மொழிபவர்கள் இருப்பாங்க, அதை வழிமொழிபவர்கள் இருப்பாங்க, எதிர்ப்பவர்களும் இருப்பாங்க. நம்மளுடைய திங்கிங் எதிர்ப்பவர்கள் பக்கம் போகக்கூடாது இந்த நேரம். அவ்வளவுதான். ஒரு கடனை வாங்கி வீடு கட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நம்ம அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக நம்ம காசு பணத்தை இன்னொருத்தவங்க தேவையில்லாமல் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளை அந்த அளவுக்கு கௌரவத்தை கொடுக்காம நம்மளை ஏதாவது தரக்குறைவாக பேசக்கூட வாய்ப்பு ஏற்படும். எதையுமே காது கொடுத்து கேட்டுக்காதீங்க. நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்குறதுக்கு தயாராக இருங்க. கெட்டவன் வைத்தறிச்சலில் எது வேணாலும் பேசிக்கிட்டு இருப்பான். ரூல்ஸ் எல்லாம் இந்த நேரத்தில் பிரேக் பண்ண வேண்டிய நேரம். சில ரூல்ஸ் இந்த நேரத்தில் நமக்கு செட் ஆகாது. அதாவது தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது. தர்மம் சில இடங்களில் என்ன பண்ணும் தெரியுமா? மறைவாக இருந்து பார்க்கும். தர்மத்தால் நேரடியாக போராடவே முடியாது. அதர்மம் தான் என்றைக்குமே டைரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். தர்மம் மறைமுகமாக தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த காலகட்டத்தில் இந்த சனி பகவான் ஜென்மத்தில் உள்ளே வரும் பொழுது உங்களுக்கு சீக்கிரட்டாக சில நல்லதை கொடுப்பார். வெளிப்படையாக நன்மைகளை கொடுக்க மாட்டார். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும். நீங்கள் பண்ண புண்ணியத்தினால பிள்ளைகள் கிடைப்பாங்க. குடும்ப உறவுகள், பிரிய வேண்டிய குடும்ப உறவுகள் ஒன்று சேரும். இது எல்லாத்தையுமே இன்ப துன்பங்களை சம அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் இந்த நேரம். ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அதையும் கவலைப்படாதீங்க. வருத்தம் வந்தால் கவலைப்படாதீங்க. சந்தோஷம் வந்தாலும் கவலைப்படாதீங்க. கவலைப்படாத இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் நீடிக்கும். இந்த கஷ்டமும் வருத்தமும் வரும்போது அதை கவலைப்படும் போது அது அதிகமாகும். கவலைப்படாமல் இருந்தால் அது குறையும். இந்த நேரத்தில் உங்கள் பேச்சுக்கு தான் முதலிடம். சனி உங்கள்கிட்ட நேரடியாக உங்களுடைய மதிநுட்பத்தில் கலந்துருவார். உங்களுடைய அறிவுபூர்வமாக நீங்கள் எடுக்கிற முன் யோசனைகளில் கலந்துருவார். தயக்கம் இல்லாமல் ஒரு முடிவெடுங்க மீனராசி அன்பர்கள். தயக்கம் வேண்டாம். அதே மாதிரி பெருசுப்படுத்தக்கூடாது. இதை நான் பல பதிவுகளில் கொடுத்துருக்கிறேன். எதையும் பெருசுப்படுத்தாதீங்க, வேண்டாம். உறவுகள் நமக்கு சில நேரத்தில் சிறுபிள்ளைத்தனமாக கூட நம்மள்கிட்ட நடந்துருவாங்க. நம்மளுடைய யாரையாவது காயப்படுத்தணுங்கிற எண்ணம் மீனராசிக்கு ஒருபொழுதும் வராது. நம்மளோட அங்கீகாரத்தை நாம் தான் எடுத்துக்கணும். நாம் தான் அங்கீகாரம் நமக்கு கிடைக்கணும். அப்போ நிறைய முயற்சிகள் பண்ணி தான் ஆகணும். 10 கதவை தட்டணும், அதில் ஒரு கதவு நமக்கு திறக்கப்படும். சில பேர் சொல்லுவான், ஏன்டா 10 கதவு தட்டுற அப்படின்வான். அவனுக்கு என்ன, அவன் மட்டும் சொல்லிட்டு போவான். நம்ம ஒரிஜினலாக வரும். 10 கதவில் ஒரு கதவு திறக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். ஜென்ம சனி சில ரகசியங்களை உங்களுக்கு கொடுப்பார். நல்ல நட்புகளை கொடுப்பாங்க, அன்புகளை கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு சவாலாக சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு இது நடக்கணும்ப்பா, நான் இப்படிலாம் வாழணும்ப்பா நினச்சிருந்தீங்கன்னா இந்த 2.5 வருஷத்தில் அப்படி வாழ்வீங்க.
ஆனால் ஒரு சில எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க, அவங்கள கவலைப்படக்கூடாது. அவ்வளோதான். நான் எதிர்ப்பே இல்லாமல் முழுமைப்படுத்தப்பட்ட மனிதனாக இருக்கணும்னு நினைக்காதீங்க, வேண்டாம். இந்த நேரத்தில் தைரியமாக உங்களுடைய ஸ்பேஸ், ஏன்னா சனி உங்கள் இடத்துக்கு வந்துட்டார். இன்னொன்று தெரியுமா, மீனம் சுக்கிரன் உச்சம் பெற்ற வீடு. சுக்கிரன் யார் தெரியுமா, சனி உச்சம் பெற்ற வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்சிநாதன். ஸோ மீனம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும், ஆசைகள் கலந்த விஷயங்கள் நடக்கும், ஆடம்பரம் கலந்த விஷயங்கள் நடக்கும், மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். பயம் இல்லாமல் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கு. பணத்தை ஆண்டவன் சமாளிக்க வைப்பான், பிரச்சனைகளை ஆண்டவன் சமாளிக்க வைப்பான், அவன் பார்த்துப்பான், ஆண்டவன் பார்த்துப்பான். நீ நடத்தப்பா நாடகத்தை. இந்த நேரத்தில் மீனராசி பிள்ளைகள் நடிக்க வேண்டியது மட்டும்தான் தேவை. டைரக்டர்லாம் கடவுள், அந்த கடவுள் உங்களுக்கு ஆண்டவன் நமக்கு சாதகமாக டைரக்ட் பண்ண போகிறான், உங்களை சுகமாக நடிக்க வைக்க போகிறான். நடிக்கலாமா? அவ்வளோதான். விநாயக பெருமானை விருப்பத்தோடு நீங்கள் உள்ளே போங்க. விநாயகரை வணங்குங்க விருப்பத்தோடு. பிள்ளையார் நிச்சயம் நல்ல மாற்றங்களை மீனத்திற்கு கொடுக்கக்கூடிய நேரம். ஜென்ம சனி அதிகமாக எதுக்கும் டைம் எடுத்துக்காதீங்க. நல்ல கவனிச்சிங்க, எதுவும் முடிவு எடுக்கும்போது அதிகமாக டைம் எடுத்துக்க வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் எதை பற்றியும் அதிகமாக சிந்திக்க வேண்டாம். இது ரெண்டுமே நான் வேறு மாதிரி பதில். ஒரு விஷயத்துக்கு அதிகமாக டைம் எடுக்கக்கூடாது, அதிகமாக சிந்திக்கக்கூடாது. ஓகேவா? நிச்சயமாக நல்ல நேரம், இனிப்பு தரும் நேரம், கசப்புகள் விலகக்கூடிய நேரம், நல்லது நடக்கும். என்ன உறவுகளே, இப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். சனி பகவானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எல்லாருக்குமே பயம் இருக்குது. அந்த பயத்தினால தான் நிறைய வருத்தத்துக்குள்ளே போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்றைக்குமே தைரியம்னு ஒன்று இருந்துட்டுன்னா எந்த காரணத்திலையும் எந்த காலத்திலையும் நம்மளை வீழ்த்த முடியாது. இப்போது எலெக்ஷன் வருது, எல்லோரும் என்ன பண்ணுறோம், அரசியல்வாதிகள் எல்லோரும் ஓட்டு கேட்க வராங்க. எல்லோரும் நம்ம ஓட்டு அவங்களுடைய தரப்புகளை சொல்லுவாங்க, நம்ம ஓட்டு போடுறதுக்கு தயாராகிறோம். உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ, யார் ரொம்ப நல்லா பேசுகிறாங்களோ, யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. ஆனால் ஓட்டு போடுவது நம்மளுடைய உரிமை. அதை என்றைக்குமே நம்ம ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது. ஒரு ஓட்டை கூட வீணாக்காமல் யாருக்காவது கண்டிப்பாக ஓட்டு போட்டுடணும். ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது. அதுதான் நம்ம சர்க்காருக்கு நாம் செய்கிற கடமை. ஏன்னா ஒரு பெரிய நெட்வொர்க் நம்ம அரசாங்கம் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி பண்ணுறாங்கன்னா நமக்காக ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்குறது, இல்லை நமக்கு பிடிச்சவங்களை உருவாக்குறது நம்ம கடமை. நம்மக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓட்டை கண்டிப்பாக போய் போடணும். அதே மாதிரி ஏன்னா ஒரு சமூக கருத்தையும் இந்த இடத்துல சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சனி பகவான் நமக்கு நல்லதை செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்குறார். கண்ணா, நான் உனக்கு எந்த இடத்துல சனியாக இருந்தாலும், எந்த இடத்துல பதவியில் இருந்தாலும் நான் உன்னை கெடுக்க மாட்டேன், நான் உன்னை வருத்தப்பட வைக்க மாட்டேன். ஆனால் நீயாகவே மாட்டிக்கிட்டா நான் என்ன கண்ணா பண்ணுவேன் அப்படின்னு தான் சனி சொல்கிறது. அதனால் சனி என்னென்னலாம் நினைக்கிறாருங்கிறத முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், ஏ ரூட்டு, பி ரூட்டு, சி ரூட்டுன்னு 3 ரூட்டு இருக்குது. அப்படின்னா என்ன, ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸாக நேர்மையாக போகிறது, நம்மளுடைய திறமையை நம்புறது. என்கிட்ட ஆண்டவன் ஒரு திறமை கொடுத்துருக்குறான், அந்த திறமையை நான் பயன்படுத்திக்க போகிறேன், அந்த திறமையை இந்த நேரத்தில் நான் ஆரம்பித்தேன்னா சக்ஸஸ் ஆகும். அதற்காக தான் இந்த சிவஸ்ரீ இந்த பதிவை எனக்கு போடுறாருன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஆரம்பிக்கலாம். உங்கள் திறமைக்கு மரியாதை கொடுக்குற நேரம், திறமைக்கு வருமானம் கிடைக்கிற நேரம். இதை சனி செய்வார். திறமையை நம்பி இறங்கினா சனி செய்வார். ரெண்டாவது, நாம் யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது. யாரையுமே நாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லுவாங்க துச்சமாக அவங்கள இவங்கெல்லாம் என்ன சார், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு. எல்லார்கிட்டையும் ஒரு திறமை இருக்கும், எல்லார்கிட்டையும் ஒரு நல்லது இருக்கும். இந்த உலகத்தில் யாரையுமே நீங்கள் பகையாக பார்க்காதீங்க.
ஒருத்தனோட புத்தி அது. ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனோட புத்தி, அவனை மாற்ற முடியாது. அதுக்காக அவனை நம்ம கெட்டவனாக பகையாளியாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம நிம்மதி போயிடும். அவனுடைய புத்தியை முடிஞ்சால் அவன்கிட்ட சொல்லி பார்த்தோம்னா அவனும் திருந்துவான். ஸோ இன்னிலிருந்து நம்ம யாரையும் பி ரூட்டு இதுதான், பகையாக பார்க்கக்கூடாது. பகையாக பார்த்தால் நம்ம நிம்மதி போயிடும், நம்ம போகிற ரூட்டு தப்பாக போயிடும், நம்மளை கெட்டவனாக மாற்றிடுவாங்க. இதுவும் சனிக்கு பிடிக்காது. இன்னிலிருந்து நீங்கள் யாரையும் பகையாக பார்க்க வேண்டாம். 3வது சி ரூட். இந்த ரூட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எது உங்களுக்கு ஒத்து வருதோ, எது உங்களுக்கு சரின்னு படுதோ, எது இதுதான் எனக்கு லாயக்குன்னு படுதோ அதை மட்டும் இப்போ செய்யுங்க. இல்லைன்னா நான் கொஞ்சம் அதை வளர்த்துக்கிறேன், நான் அதுக்காக தயார்படுத்திக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் காலதாமதப்படுத்தி ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ புரிஞ்சிடுச்சா? சில பேர் இந்த சி ரூட்டில் தான் நிறைய தப்பு நடக்கும். அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவோம். எல்லா ராசிக்காரர்களும் எந்த இடத்துலையும் அவசரப்படாதீங்க பிள்ளைகளா. உங்களுக்கான நியாயம், உங்களுக்கான நீதி, உங்களுக்கு திறமை இருந்து நீங்கள் யாரையும் பகையாக பார்க்காம எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நீதியை வழங்குவார் சனி பகவான். இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கிங்க. இதுக்கு நீங்கள் முத்தாய்ப்பாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எவ்ரி சாட்டர்டே ஹனுமானை வழிபாடு பண்ணுங்க. எவ்ரி டே விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. இந்த 3 நீதியை மனசில் வச்சுக்குங்க. நிச்சயமாக சமூகத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்கும், சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும், உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். சனி கெடுக்கக்கூடிய கிரகம் இல்லை, கொடுக்கக்கூடிய கிரகம். எண்ணத்தில் நல்லதை விதைப்போம், நல்லது நடக்கும். நல்லதை நடக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, நமசிவாய மந்திரம் நிறைய சொல்லுங்க, நாராயண மந்திரம் நிறையா சொல்லுங்கள். எப்பயாவது ரொம்ப கோபமாக இருக்குது, வருத்தமாக இருக்கா, சிவாய நமக்கு, சிவாய நமக்கு, சிவாய நமக்கு, நம சிவாய், நம சிவாய், நம சிவாய். எவனா திட்டுவான் நம சிவாய், எவனா திட்டுவான் நாராயணா. அவ்வளவுதான். சனி மாதிரி இதுக்கு பிறகு சனி உங்களை கெடுக்க மாட்டான். நம்பி பாருங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.